சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, எனக்கு ஒரு பெரிய மிராக்கிள் நாம் பார்க்க போகிறோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடியோ சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் உண்மை சம்பவம். நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவங்களுக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. வரன் பார்க்குறாங்க. நல்ல வரன் அமைஞ்சிருக்கு. அந்த வரனை முடிக்கணும் அப்படின்னு அந்த குடும்பம் முடிவு பண்ணுறாங்க. சாதாரணமாக ஒரு கல்யாணத்தை அவ்வளோ சீக்கிரம் நடத்திட முடியாது. கல்யாணம் கட்டிப்பார், வீட்டை கட்டிப்பார்னு சொல்லுவாங்க பெரியவங்க பழமொழி. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு எஸ்டிமேட் போடுவோம். அந்த எஸ்டிமேட்டோட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். நம்மள மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நம்மக்கிட்ட காசு தண்ணி மாதிரி செலவு பண்ண முடியாது. தண்ணி மாதிரி செலவு பண்ண முடியாது. பார்த்து செலவு பண்ணணும். 10 ரூபா ஆகிற இடத்துல 8 ரூபா ஆகுதான்னு பார்த்து அந்த 2 ரூபாயை மிச்சம் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். அதானே இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்த பெற்றவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் எப்படிப்பட்டதுன்னு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்களுக்கு அந்த கல்யாணம் அரேஞ்ச் ஆகுது. ஒரு 3 மாதத்துக்கு அந்த டைமில் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கல்யாண செலவு அது இது, வந்தவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, கல்யாண மண்டபம், இவங்க ஒரு செலவு எடுத்துக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க ஒரு செலவு எடுத்துக்கிறாங்க. பையனாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் பொண்ணுக்குன்னா கொஞ்சம் சேர்த்து தானே. அது இன்றைக்கு வரைக்கும் நடந்துட்டு தானே இருக்குது. அப்போ அவங்க ஒன்று சொல்ல, இவங்க ஒன்று சொல்ல, பையன் நல்ல பையன், இந்த குடும்பத்தை முடிச்சிடணும்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. எல்லாம் பேசியாச்சு. ஃபைனலாக இவ்வளோ பவுனு, இவ்வளோ காசு, அது இதுன்னு சொல்லி எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ கையில் காசுன்றது பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஒரு 1 லட்ச ரூபா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 1 லட்ச ரூபா செலவாகுதுன்னா கல்யாணத்துக்கு கையில் வெறும் 10,000 ரூபா வச்சுட்டு மீதி 90,000க்கு என்ன பண்ணுறதுன்னு பிதுங்கி நிற்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. அந்த பொண்ணோட அம்மாவுக்கு பெரிய கவலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்படி நாம் இந்த கல்யாணத்தை நம்ம பொண்ணுக்கு பண்ணித்தர போகிறோம். சொந்தக்காரவங்கெல்லாம் ஒரு 1000 ரூபாய் கேட்டால் ஒரு பையன் பேச மாட்டான் ஃபோனில். அதுவும் நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா நான் எதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறவன் தான் சொந்தக்காரன். ஏன்னா அவன் அந்த இடத்துல ரொம்ப தெளிவாகவே இருப்பான். சொந்தக்காரர்களோட நண்பர்கள் எவ்வளவோ பரவாயில்லையாக இருக்கும். இது நம்ம அனுபவப்பட்டு சொல்கிறோம். இது எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அப்படி பார்க்கும்போது அவ்வளோ குழப்பம், அவ்வளோ கவலை. எந்தெந்த இடத்துலையும் காசு கேட்டிருக்காங்க. எங்கேயுமே ஒன்று இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, இல்லை பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னு சொல்கிறதும் ஒன்று தான், பார்க்கலான்னு சொல்கிறதும் ஒன்று தான். அப்போ ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகி, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி, ஏதோ அவங்க சொந்தக்காரங்க வீட்டிலேருந்து போயிட்டு பஸ் ஏறுறதுக்காக நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ தான் ஒரு அற்புதம், ஒரு மிராக்கிள் நடக்குது. அப்போ ஒரு வெள்ளை வேஷ்டி, வெள்ளை ஜிப்பா, நல்ல 6 அடி, ஒரு வயசானவர் அந்த அம்மா கிட்ட சொல்லி, அந்த அம்மா சொல்லி, ஏம்மா அப்படி சொல்லி கூப்பிட்டு, உன்னோட குடும்பத்தில் என்ன கஷ்டம் அப்படின்னு எனக்கு தெரியுது. உன் பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாராகிட்ட, முடிவு பண்ணிட்ட. நடத்த முடியுமா முடியாதா அப்படின்னு நீ யோசிக்கிற, கவலையில் ஆழ்ந்துக்கிட்டு இருக்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எதுவுமே மோசம் போகாது. நீ எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் கிடைக்கும். உன்னோட பொண்ணோட கல்யாணத்தை நீ சிறப்பாக நடத்துவ. நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னவர் இந்த அம்மா இந்த அம்மா ஒன்றும் பண்ணல. அப்படியான்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு ஒரு ஆச்சரியம்.
நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நடந்த விசேஷம் இவருக்கு எப்படி தெரியும்? ஒன்றுமே புரியல அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா அப்படியே டோட்டலாக ஷாக் ஆகி அப்படியே நிற்கிறாங்க அந்த ரோட்டில். மறுபடியும் விடாப்படியா, நீ எதுக்கும் கவலைப்படாத, கடவுள் இருக்காரு, உன்னோட வேலைகளை மட்டும் நீ செய்ய, உனக்கு எந்த நேரத்தில் எந்த இடத்துல பணம் வருமோ அது வரும், கண்டிப்பாக நீ குறித்த நேரத்தில் உன் பொண்ணோட கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 ரூபா காயினை 10 ரூபா நோட்டை சாமி கும்பிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துல நின்று அந்த மனசில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, நாம் இவர்கிட்ட சொன்னோமா? நாம் சொல்லலை. இவரை ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் பார்க்குறோம். இவருக்கும் நம்ம சொந்தத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒரு இடத்துல கூட இவங்களை பார்க்கல, பேசலை. ஆனால் எல்லாத்தையும் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் இவர் சொல்கிறாருன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பிரமிப்பை தாங்கவே முடியல. அதே பிரமிப்போடு நின்னவொடனே ஒரு 10 ரூபா கொடுத்ததும் அந்த அம்மாவுக்கு நாம் எங்கே நிற்கிறோம் அப்படின்ற அளவுக்கு தெரியாத அளவில் அவங்க திகைச்சு போய் நிற்கிறாங்க. அந்த 10 ரூபாயை வாங்கி அந்த கண்ணில் ஒத்திக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு திரும்பி பார்த்தா ஆளை காணோம். சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு 3 அடி 4 அடி போகிறாங்க. இந்த மாதிரி பிரமிப்பில் அந்த காசை பார்த்துட்டு இப்படி தொட்டு கும்பிட்டுட்டு நிற்கிறாங்க. ஆளை காணோம். எங்கே போனார்னு தெரியல. சாய்ப்பா எப்படிப்பட்ட ஒரு மிராக்கல் நடத்தியிருக்காங்க தெரியுமா? இதை நினச்சி பார்த்தா இப்போ கூட என் உடம்புல மெய்சில் இருக்குது. கேள்விப்பட்ட நமக்கே எப்படி இருக்குதுன்னா, அதை அனுபவிச்ச அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்கும். கடவுளோட ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கிறது அப்படின்றது நாம் செஞ்ச புண்ணியம். அது இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, போன ஜென்மம், அதுக்கு முந்தின ஜென்மம் நாம் செஞ்ச புண்ணியம். நம்ம அப்பா செஞ்ச புண்ணியம், அம்மா செஞ்ச புண்ணியம் அப்படிலாம் கிடையாது. இது நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் அப்படிலாம் கிடையாது. யார் யார் என்னென்ன புண்ணியங்களை செய்கிறாங்களோ அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை. ஏன்னா நம்ம மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நீ வாடலைன்னா அப்பா அம்மாவோட சாபம் நான் வாடலை. அதனால் பெற்றவங்களை என்றைக்கும் குறையும் சொல்லக்கூடாது. அப்போ அவங்களோட புண்ணியம் அவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் அறுவடை பண்ண விடுது, அவ்வளோதான். அப்போ அந்த கல்யாணமும் நல்லபடியாக சீரும் சிறப்புமாக நடந்துச்சு. அவங்க சந்தோஷமான ஒரு மனநிலையில் குடும்பம் நடத்திட்டுருக்காங்க. அவங்க நம்ம சாய் ஃபேமிலியில் இருந்தவங்க. இப்போ இருக்காங்கன்னு நினைக்கிறேன், சரி எனக்கு தெரியல. ஆரத்தி, சச்சரிதம், மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் சாயப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங்கை அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நாமளும் சாயப்பாவோட ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு என்னென்ன முயற்சிகளோ அந்த முயற்சிகளை நம்ம செய்யணும். ஒன்றே ஒன்று தான், மனம் சுத்தமாக இருக்கணும், வேறு ஒன்றுமே இல்லைங்க. மனசில் சுத்தமாக இருக்கணும், வேறு எதுவுமே வேண்டாம். கோயில் பூஜை முறைகள் அது இது 1008 தடவை ஓம் சாயி சொல்கிறது, ஜெய் சாயி சொல்கிறது, எந்த சாயும் சொல்ல வேண்டாம். உங்கள் மனசை மட்டும் சுத்தப்படுத்திக்கோங்க, அவ்வளோதான். அதில் அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. மனசில் அழுக்கு இருந்துட்டு நீங்கள் 1,08,000 தடவை சாய்ராம் சொல்லி எழுதினாலும் தேவையில்லாமல் உங்கள் கை தான் வலிக்கும், பேப்பர் தான் வேஸ்ட் ஆகும், இங்கு வேஸ்ட் ஆகும், என் நேரமும் வேஸ்ட் ஆகும். மனசு சுத்தமாக இருந்துச்சுன்னா மந்திரம் வேண்டாம், தந்திரம் வேண்டாம், எதையும் எழுத வேண்டாம், எதையும் சொல்ல வேண்டாம், எல்லாமே உங்களுக்கு பல மடங்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ பெரிய எளிமையான முறைகள் தான் இதெல்லாம், முடியாத ஒரு முறைகள் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. அதனால் யார் யாருக்கெல்லாம் என் குழந்தைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, என் குழந்தைக்கு கல்யாணம் வச்சிருக்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோ
ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அமையும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.